13 வயசுலயே சினிமாவுல அறிமுகம். உடன் பிறந்த அண்ணனுக்கு காதலியான தங்கை. இந்த படத்துக்கா ஏகப்பட்ட எதிர்ப்புன்னு கேக்குற மாதிரி நடிகை மீனு மும்தாஜ் இருக்காங்க இல்லையா, தன்னுடைய தந்தையுடைய குடிப்பழக்கத்தினால குடும்ப சுமை எல்லாத்தையுமே 13 வயசுல ஏத்துக்கிறாங்க. நடிப்பு துறைக்கு போறாங்க. 1950-60கள்ல பிரபலமா இருந்த அவங்க தன்னுடைய அண்ணன் மெஹமூத்துக்கு இணைந்து ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்ற படத்துல காதலர்களா நடிச்சு சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. அந்த படம் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்துச்சு. பொதுவாவே சினிமால ஒரே குடும்பத்துல இருக்க 2 பேரு ஒன்னா நடிச்சு பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல அண்ணன் தங்கையா இருக்கவங்க திரையுலகுல காதலர்களா நடிக்கிறதெல்லாம் அரிய வாய்ப்பு. பிரபல நடன கலைஞரா இருக்கக்கூடிய மீனு மும்தாஸ் தன்னுடைய சகோதரரான மெமூத்தோட காதலியா நடிச்சிருப்பாங்க ஒரு படத்துல. அது மட்டும் இல்லாம இவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க அப்பா ஒரு ஃபேமஸான ஆக்டர், பட் ரொம்ப பெரிய குடிகாரரா இருந்திருக்காரு. அவருடைய பேர் என்னன்னா மும்தாஸ் அலி. அது மட்டும் இல்லாம தந்தையுடைய குடிப்பழக்கம்னால இவங்களுடைய பொறுப்பு அப்படின்றது அதிகமாயிட்டு 13 வயசுல இருந்தே ஹக்கீம் அப்படின்ற திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 14 வயசுலயே அவங்களுக்கு நிறைய வெற்றி படங்கள் வந்துட்டே இருக்கு. 1950 to 1960 வரைக்கும் பாத்தீங்கன்னா திரைப்படத்துறையில தீவிரமா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்ற படத்துல தன்னுடைய அண்ணனான நடிகர் மெம்மூத்தோட காதலியா இணைந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இடம் பெற்றிருக்கக்கூடிய கோராராம் சுனாரியா அப்படின்ற டிஃப்ரெண்டான சாங் இருக்குல்ல, அது நிறைய பேருக்குமே புதுசாவும் இருந்துச்சு. என்னடா நடக்குதுங்கன்னு யோசிக்க வச்சதா இருந்துச்சு. அந்த வேடத்தை ஏற்றுக்கொண்ட சமயத்துல மீனு வேணான்னு சொன்னாலுமே பாடல் வெளியானதுக்கு அப்புறமா பெரிய சர்ச்சை வந்திருக்கு. நிஜத்துல உடன் பிறந்த அண்ணனும் தங்கையும் எப்படி காதலர்களா நடிக்கலாம் அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சர்ச்சைக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது. ஒரு இயக்குனரை திருமணம் செஞ்சுட்டு சினிமால இருந்து விலகிட்டு கனடால குடியேறிட்டாங்க. 2003ல உடல்நல குறைவு ஏற்பட்டு அங்கேயே ஞாபக மருதி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 15 வருஷமா அவங்க தலையில வளர்ந்திருக்கக்கூடிய கட்டியெல்லாம் மருத்துவரால கண்டறியப்பட்டு குணமடைஞ்சாலுமே 2021ல இறந்து போயிட்டாங்களாம். சோ இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்றத தாராளமா பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.